ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சொட்டு கூட எண்ணெய் யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான சுரக்காய் தயிர் கூட்டு. சரி வாங்க, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி இந்த சுரக்காய் தயிர் கூட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சுரக்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல வாட்டில் வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நீளமா இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதனால நான் இந்த மாதிரி நீல வாட்டில் போட்டிருக்கேன். இதை வந்து பாத்திரத்துல போட்டுருவோம். இது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா தண்ணி விட்டா போதும், சீக்கிரமே வெந்துடும் சுரக்காய். நல்ல பிஞ்சு சுரக்காயா இருக்குது. ரொம்ப முத்தின சுரக்காயா இருந்தா அந்த நடுப்பகுதியில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்ப இந்த காயில பிடிக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, அப்புறமேட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃபிளேம்ல இப்படியே வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். சுரக்காய் வேகட்டும். அதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய். இந்த மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இதை வந்துட்டு தண்ணி விடாம இது வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க கோர்ஸா. இது மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு நம்மளோட சுரக்காய். செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம விட்டு தண்ணியும் கரெக்டா சுண்டிச்சு, கொஞ்சோண்டுதான் தண்ணி இருக்குது. ஒருவேளை நிறைய தண்ணி இருந்தா தண்ணிய வந்து வடிச்சிருங்க. கொஞ்சம் காய் வெந்துருச்சா அப்படின்னு நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நல்லா வெந்துருச்சு நம்மளோட சுரக்காய். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், அதை வந்துட்டு இதுல போட்டுடலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் அடுப்புல இருக்கட்டும். ஒரு 30 செகண்ட் மட்டும் வெந்தா போதும் இந்த மசாலா. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்ப இந்த சுரக்காவை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க, லேசா வெது வெதுன்னு ஆக வரைக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தயிர் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தயிரை வந்துட்டு தேவையான அளவுக்கு விட்டு இதுல மிக்ஸ் பண்ணி போறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுரக்கால நம்ம ஆல்ரெடி காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். இப்ப இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப சுட சுட இருக்கும் போது தயிர் விட்டீங்கன்னா இது ஒரு மாதிரி சித்திரியா ஆயிடும். அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் சேர்த்திக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டா இதுக்கு வந்துட்டு தாளிக்கலாம், இல்லைன்னா மேல சும்மா பச்சையாவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயே விடாம இப்படியே நீங்க சர்வ் பண்ணீங்கனாலும் இது நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்தல. அவ்வளவுதான், நம்மளோட சுரக்காய் தயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.